டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செட் எ ப்ராப்பர் டைம் டேபிள் பை யுவர் ஓன். ஸோ உங்களுக்கான டைம் டேபிளை நீங்களே உருவாக்கிக்கிறது. உங்களால் எவ்வளோ படிக்க முடியும், ஸோ நான் வந்து ஒரு ஃபாஸ்ட் லேர்னர் இல்லை நான் ஒரு ஸ்லோ லேர்னர் அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் கேப்பபிலிட்டியை பொறுத்து நீங்களே உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் உருவாக்கிக்கிறது. ஸோ இன்னும் நமக்கு 120 டேஸ் தான் இருக்குது. ஸோ நம்மளால் இதை வந்து எப்படி கவர் பண்ண முடியும் 120 டேஸில் நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ரிவிஷனும் பண்ணியாகணும். ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புல எப்படி நான் அதை கவர் பண்ண முடியும் என்னோடய சிலபஸை அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது வந்து வேற ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க, நான் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறேன், இந்த டேக்கு இது தான், ஏன்னா அது அவங்களுக்கு முடிஞ்சதை போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து பை யுவர் ஓன் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஸோ அதுக்குள்ளே எப்படி கவர் பண்ணிக்கலாம், நம்ம டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அதெல்லாம் பார்த்து நீங்களாக உங்களுக்கான டைம் டேபிளை உருவாக்கிக்கணும். நெக்ஸ்ட், டோன்ட் டேக் ஒன் சப்ஜெக்ட் ஃபார் ஏ ஹோல் டே. ஸோ ஒரு நாளுக்கு ஒரே சப்ஜெக்டே வச்சிட்ருக்கிறேன், நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நான் தமிழ் தான் படிக்க போகிறேன், இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக நான் மேக்ஸ் தான் பார்க்க போகிறேன், அந்த மாதிரி இல்லாமல் ஸோ எல்லா சப்ஜெக்டையும் முடிஞ்ச அளவுக்கு அந்த டேயில் கவர் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கணும். எப்படின்னா இப்போ தமிழ் வந்து நான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் தமிழ் படிக்கிறேன். ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா, ஏன்னா ஒரே சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஸோ உங்களுக்குமே ஒரு மாதிரி டயர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ போர் அடிக்கும், இது நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அன்னைக்குள்ள ஷெட்யூலை ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஒரே சப்ஜெக்டே நாள் ஃபுல்லாக வச்சுட்ருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் தமிழ், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மேக்ஸ் நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்தோம் அப்படின்னா மேபி நம்ம மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் ஜிஎஸ்ஓ ஏதோ வந்து நம்ம படிக்கலாம். ஸ்டார்ட் வித் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட். ஸோ நம்ம எடுத்ததுமே மார்னிங் எடுத்து படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்ததுமே ஏதோ ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் நம்மளோட ஃபேவரட் சப்ஜெக்ட், எனக்கு தமிழ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து மேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப இதாக இருக்கும், ஸோ மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ மேக்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் வித் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட். ஸோ அது வந்து அந்த டேவே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக வச்சுருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டே ஹார்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்துட்டு நீங்கள் உங்களோட ஷெட்யூலை ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஸோ அதிலேருந்து படிங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹார்டான சப்ஜெக்ட்லாம் நெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டேயில் என்னென்ன படிக்கணுமோ அதை நீங்கள் கரெக்டான ஷெட்யூலில் ஃபாலோ பண்ண முடியும். கோ வித் த சிலபஸ். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்ததுமே சிலபஸ் என்ன அப்படிங்கிறதே பார்க்காம டைரெக்டாக வந்து 6th-லேருந்து 10th புக் வரைக்கும் படிக்கணுமா, ஸோ ஓகே நான் வந்து எல்லாத்தையுமே படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்படி இல்லாமல் சிலபஸில் என்ன இருக்குது, இப்போ நீங்கள் அந்த புக் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த புக்கில் அந்த சிலபஸில் இருக்கிறதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை மட்டும் இது பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எல்லாத்தையுமே நான் படிப்பேன் ஃபுல்லாக படிப்பேன் அப்படிங்கிறது நமக்கு டைம் வேஸ்ட்டு. மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட சிலபஸில் இருந்து தான் கேட்க போகிறாங்க. ஸோ சிலபஸில் என்ன இருக்கோ அக்கார்டிங் டு த சிலபஸ் நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்ம புக்ஸில் இருக்கிறத வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து மைண்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, நான் இதை விட்டுட்டனோ அதை விட்டுருப்போமோ நம்ம இதில் படிக்காதது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா புக்ஸில் இருக்கிறது உங்கள் சிலபஸில் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்கோ அதை வந்து பாக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த புக்ஸில் அந்த இம்பார்ட்டண்டான நோட்ஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு கவர் அப் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் இன்றைக்கான டேக்கு இந்த டைமுக்கு இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம படிக்கிறதுக்கு. ஏன்னா இது இப்போ படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாம்ஸ்க்கும் இது தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ எவ்வளோ டைமுக்குள்ளே நம்ம 3 ஹவர்ஸ்னால் 3 ஹவர்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்துட்டு எக்ஸாம்லேயும் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். டேக் ஏ கீ பாயிண்ட்ஸ் ஆன் யுவர் நோட்ஸ். நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணும்போது நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறவங்க ஃபுல்லாகவே நான் வந்துட்டு அந்த புக்ஸில் என்ன இருக்கோ அது ஃபுல்லாகவே நான் நோட்ஸ் எடுக்கிறேன், அது ஃபுல்லாகவே நான் ஹைலைட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஹைலைட் பண்ணுறோமோ இல்லை நம்ம நோட்ஸில் எழுதுகிறோமோ எல்லாமே நம்மளுக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இது இப்போ கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணும்போது ஓகே இது படித்தோமா அந்த கீ பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னே
ஓகே நமக்கு இதுதான் படித்தோம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த புக்கில் அந்த பேஜில் இந்த இது படித்தோம் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் நம்மளுக்கு ரீகலெக்ட் பண்ணணும். ஸோ டேக் யுவர் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து அங்கே புக்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே நோட்டில் காப்பி பண்ண வேண்டாம். டெய்லி ரிவிஷன். ஸோ நம்ம படிக்கிறத விட அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிவிஷன் பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி படிக்கிறேன், நான் நாளைக்கு இல்லை 2 டேஸ் கழித்து நான் ரிவைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நமக்கு அந்த படித்த சப்ஜெக்ட் மறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்னன்னைக்கு என்ன படிக்கிறோமோ அதை அன்றைக்கி நைட்டே ரிவிஷன் பண்ணிடணும். ஸோ மார்னிங்லேருந்து இது பண்ணாமா, ஸோ அப்படி டே பை டே நீங்கள் ரிவைஸ் பண்ண அது உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டே வருது. எப்பயுமே வந்து அதை உங்கள் ஞாபகத்துலேயே இருக்க போகுது. ஸோ படிக்கிறத விட டெய்லி ரிவிஷன் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ படிச்சுட்டே இருக்கேன், நான் எந்த கொஸ்டின் பேப்பருமே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அதுவும் நோ யூஸ். ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ நம்ம அவ்வளோ நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ஸோட ஃபெமிலியர் ஆகிறோம். அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ செட்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அது வந்து நம்ம எக்ஸாம்ஸில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டாவோ இல்லைனா வந்து அந்த கொஸ்டின் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில். அந்த கொஸ்டின்ஸ் கூட நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கலாம். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை அது முடியல அப்படின்னா வீக்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படிக்கிறது கூடவே நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். குரூப் ஸ்டடி. நீங்கள் வந்து உங்களுக்கு குரூப் ஸ்டடி பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ அதுக்குன்ட்டு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது, 1 month தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த டைமில் போய் குரூப் ஸ்டடி பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு வந்து 120 days இருக்குது. ஸோ இப்போவே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட இல்லை உங்கள் கொலீக்ஸோட ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேபி நீங்கள் செல்ஃபாக தனியாக படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு போர் அடிக்கலாம், உங்களுக்கு டயர்ட் ஆகலாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். அவங்களுக்கு தெரியாத நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு டயர்டாகிறதுக்கும் சான்ஸ் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு குரூப் ஸ்டடி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா குரூப் ஸ்டடி பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.